இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேச்ச இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து யாக்கோபுடைய வாழ்வில் சந்தித்த 7 மனிதர்கள் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு யாக்கோபு சந்தித்த நபர் என்றால் லாபான், ரெபேக்காளுடைய அண்ணன், தன்னுடைய மாமன் என்று சொல்லலாம், தாய் மாமன். இப்போ அந்த லாபான் அவனை சந்திக்கும் போது அவனுடைய சூழ்நிலைகள் எல்லாம் லாபான் கேட்குறான். முதலாவது அவன் எப்படிப்பட்டு சந்திக்கிறான்? ஆதியாகமம் 29:13 லாபான் தன் சகோதரியின் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டாடி அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான். அவன் தன் காரியங்கள் எல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னான் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலாவது, லாபான் தன் சகோதரியுடைய குமாரன் யாக்கோபு வந்த செய்தியை கேட்டு அவன் ஓடுகிறான். சந்தோஷமா ஓடி எதிர்கொண்டு அவ்வளோ ஹாப்பியா பாருங்க. அங்க நீங்க பார்த்தீங்கன்னா ரெபேக்காள் தன்னுடைய பிள்ளைகளையோ தன்னுடைய எல்லா காரியத்தையோ அவன் தன் தாய் வீட்டிற்கு அவன் அறிவிக்கல. இதுதான் யாக்கோபு தன்னுடைய சகோதரியுடைய மகன் என்பதை லாபான் அப்போதான் பார்க்கிறான். அப்போ எந்த அளவுக்கு ரெபேக்காள் தன்னுடைய கணவர் வீட்டிலே அமைதியா அவள் எல்லா காரியத்தையும் செய்திருப்பா, யோசித்து பாருங்க. அப்போ யாக்கோபு லாபானை சந்திக்கும் போது ரொம்ப ஆசையா அவளை எதிர்கொள்றான். இந்த லாபானை குறித்து என்ன குறிப்பிடப்பட்டிருக்குது, அவன் ரெபேக்காளை அவன் இந்த எலியேசர் தன்னுடைய ஆண்டவன் ஈசாக்குக்கு மனம் முடிப்பதற்காக தேடி வரும்போது அவன் ஒட்டகத்தை அவிழ்த்து அவன் கையால அதுக்கு தண்ணி, எல்லாருக்கும் தண்ணீர் கொடுத்து கால்களை கழுவி வைக்கோல்லாம் வைக்கிறான். அவ்வளோ இரக்கமா செய்கிற ஒரு மனிதன் லாபான். இந்த லாபானுக்கு யாக்கோபுன்னா மிகவும் பிடிக்கும். ஆனா பாருங்க, யாக்கோபை முத பார்த்த உடனே 1 மாதம் வரைக்கும் அவன் நன்றாக வைத்து பராமரிக்கிறான். பாருங்க, விருந்தும் மருந்தும் 3 நாள் சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தோடனே இந்த யாக்கோபுக்கும் லாபானுக்குள்ள உறவு, அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய பிரிவினை வருது. பாருங்க, நிறைய குடும்பங்கள்ல பார்க்கிறோம். முதலாவது, அந்த திருமணத்தை போது தன்னுடைய மகள் அந்த அந்த மணமகனை வாழ்த்துறதுக்கு, அந்த வரவேற்கிறதுக்கு அவ்வளோ ஆர்ப்பாட்டமா இருப்பாங்க, அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க. அவ்வளோ அதே மருமகனை கொஞ்சம் காலம் கழித்து பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, தெரியாம இந்த குடும்பத்துல வாழ்ந்துட்டு, தெரியாம இந்த மாப்பிள்ளைய நாங்க சூஸ் பண்ணிட்டோம், இப்படி நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. அதே போலதான் லாபானும் நினைக்கிறான். பாருங்க, லாபான் அவனுடைய சூழ்நிலைகளை பாருங்க. லாபான் ஒரு பெரிய விருந்து செய்யலாம், தன்னுடைய யாக்கோபை அழைத்து கொண்டு பெரிய விருந்து செய்து அவன் சொல்றான், நீ என் குமாரரை வேற யாருக்காவது திருமணம் முடிக்கிறதுக்கு உனக்கு கொடுப்பேன் அப்படி சொல்லி ஏமாற்றுக்கிறான். எப்படி ஏமாற்றுறான் பாருங்க. ஆதியாகமம் 29:26 மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்தில் வழக்கம் அல்ல என்று சொல்லி கொடுத்துருக்கான். இப்போ ஏமாந்துடுறான். நீங்க நல்லா யோசித்து பாருங்க. ஏமாற்றினவன் ஏமாந்து விட்டான். அவன் ஏமாத்திட்டு தான் ஓடி வரான். அவனுக்கு 7 வருட ஏமாற்றம். அதன் பின்பதாக அவன் உழைக்கிறான், எல்லா காரியங்களும் செய்கிறான். ஆனா திருப்தி இல்லை. அந்த லாபான்கிட்ட போய் கேட்குறான், நான் இவ்வளோ நாள் சும்மா வேலை பார்த்துட்டேன், எனக்கு சம்பளம்னு ஒன்றும் தரல. நான் உங்ககிட்ட வரும்போது நான் எப்படி இருந்தேன், உங்கள் மந்தையை எப்படி மேய்த்தேன், என்னோட சூழ்நிலை எப்படி இருந்தது, இங்கே வந்ததுனால நான் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சதுன்னு உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி கேட்குறான். ஆதியாகமம் 30:27 லாபான் சொல்கிறான், அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தேயானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன்னு சொல்றான். இந்த யாக்கோபின் நிமித்தம் லாபானுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுது.
அதை லாபான் கண்டுக்கிடுறான். அவன் இருந்ததுனால தான் இவ்வளோ ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிது, எனக்கு இவ்வளோ மந்தை கிடைச்சி, இவ்வளோ காரியம் கிடைச்சிது. நான் வருவதற்கு முன்பதாக கொஞ்சமாக வைத்திருந்தீர், இப்போது நீங்கள் வந்து ஆசீர்வதித்து மிகவும் பெருகி இருக்கிறேன்னு சொல்லிட்டு யாக்கோபு சொல்கிறான். எனக்கு சம்பளம் இல்லாமல் இருக்க முடியாது, எனக்கு சம்பளம் வேணும் என்று கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் வந்து என் குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும். ஆனால் அப்போது நடந்த சம்பவம் என்னன்னா, லாபானின் முகம் மாறுபடுகிறது. அவன் மாறுபாடாக இருக்கிறான், அவனுடைய சிந்தை மாறுது. அது அவனுடைய பிள்ளைகள்லாம் சொல்றாங்க, லாபானுடைய பிள்ளைகள் சொல்றாங்க, ஆதியாகமம் 31:1-2 என்ன சொல்றாங்கன்னா, என் தகப்பனுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் யாக்கோபு எடுத்துட்டான், தகப்பனுடைய பொருள்களிலே செல்வங்களை எல்லாம் அவன் வந்து திருடிட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. அப்போ அதெல்லாம் கேட்குறான். லாபானுடைய முகம் மாறுபடுது. அப்போ அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. தன்னுடைய மனைவி 2 பேர்த்தையும் அழைச்சிட்டு கொண்டு வந்து பேசுகிறார். ஆதியாகமம் 31:5 அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. அதனால் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்பதை நான் அறிவேன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புங்க, நம்ம எல்லாம் புறப்பட்டு போகணும்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 31:26 எல்லாத்தையும் லாபான்ட்ட சொல்லாமல் கொல்லாமல் போய் விடுகிறான். ஆனால் லாபால் பாருங்க கண்டுபிடிக்கான். 3 நாள் கழித்து யாக்கோபு இப்படின்னு அவன் மயிர் கத்திரிக்க போயிட்டான். அந்த சந்தர்ப்பத்தில் அவன் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போகிற 3 நாள் கழித்து கண்டுபிடிக்கிறான். யாக்கோபு அவன் இருந்த இடத்தை அறிந்து ஓடி வருகிறான் லாபான். அவன் சொல்றான், என் பிள்ளைகளை நான் சந்தோஷமாக வழி அனுப்பி விடணும், ஆண்டவர் என்கிட்ட வாக்கு கொடுத்தாரு. நேற்று தினத்துல இந்த யாக்கோபை நீ வந்து எதுவும் செய்யக்கூடாது, நீ வந்து அவனுக்கு எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பணும்னு சொல்லிட்டு கர்த்தர் எனக்கு தரிசித்தான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கிறார் இந்த லாபான். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட இந்த யாக்கோபு சந்தித்த அந்த நபரிலே லாபானை குறித்து பார்த்தோம். லாபான் அவன் தயவா இருக்கிறான், கிருபை எல்லாம் கொடுத்தான், ஆனாலும் அவனுக்குள்ளாக முகம் வேறுபட்டது. அவனுடைய அன்பிலே மாறுபாடு இருந்ததை நாம் அறிகிறோம். நீதிமொழிகள் 17:20 மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை, புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான் என்று அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. புரட்டு நாவு, மாறுபாடான இருதயம். சில மனுஷர்களை நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க மாறுபாடான இருதயம், அவங்க மாறுவாங்க. சில நேரங்கள்ல அவங்க மாற்றங்கள், சிலருடைய முகம் மாறுபடுவதை நான் பார்ப்போம். லாபானுடைய முகம் மாறுபட்டது, நேற்று முந்தைய தினத்து போல இல்லை. நாமும் கூட சில மனிதர்களை சந்திக்கும் போது நினைப்போம், அவங்க முன்னாடி நல்லா இருந்தாங்க, நினைப்போம் நல்லா இல்லை. நம்ம குடும்ப வாழ்க்கையிலையும் கூட சொல்லுவோம்ல, என் கணவர் முன்னாடி நல்லா இருப்பார், ஆனால் இப்போ எனக்கு என்கிட்ட அன்பு இல்லை, அன்பு செலுத்தலை. என்னுடைய சகோதரி இப்படி இருக்காங்க, என் தகப்பன் இப்படி இருக்கிறார், என்னுடைய தாய் இப்படி இருக்காங்க, என் உறவினர்கள் இப்படி இருக்காங்க, அன்பு செலுத்தலை, முகம் மாறுபாடு விட்டது என்று சொன்னால் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது லாபானுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றி அவனோடு இரவிலே பேசி யாக்கோபை அவன் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று சொன்னது போல கர்த்தர் உங்களுக்கு யாரெல்லாம் எதிராக நிற்கிறாங்களோ அவளோடு பேசி உங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி தருவார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, மாறுபாடு உள்ள இருதயம் உள்ள மனிதனை மாற்றுங்க. எனக்கு விரோதமாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனையில மாற்றத்தை கொண்டு வந்து கர்த்தர் ஒரு அன்பை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, ஏசப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு ஏசப்பா மாறுபாடுள்ள மனிதர்கள் ஏசப்பா அநேகரை நாங்கள் சந்திக்கிறோம். இன்றைக்கு கூட நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா, எல்லாருக்கும் ஒரு மாற்றத்தை கொடுங்க ஏசப்பா. அவன் லாபானுடைய இருதயம் கடினப்பட்டது, அவனுடைய சகோதரர் அவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் மாறுபட்டது. ஆனாலும் யாக்கோபை ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதித்து அனுப்புனீங்க. அவனுடைய சூழ்நிலைகளெல்லாம் ஏசப்பா அவ்வளோ காரியங்கள், அவனுடைய சம்பளத்தை மாற்றும் போதும் கூட அவனுக்கு கூட இருந்து யாக்கோபை அப்பா உயர்த்தி அவனுடைய ஆசீர்வாதத்தை பெருக பண்ணினது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பெருக பண்ணுங்க சப்பா. எல்லா காரியங்களையும் சப்பா உங்களுடைய சமூகத்துல நாங்க வைத்து தாழ்த்தி விரும்பியாக்குற துதிகன மகிமையெல்லாம் முக்கிய ரெடிக்கிறோம் மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமீன்.